ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பிஞ்சு சுரக்காய் மட்டும் போட்டு குடல் குழம்பு இன்றைக்கி டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி குடல் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல்னு சொல்லுவாங்கங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஆட்டோட ஒரு பார்ட்ஸு தான் இந்த குடல். குட்டி ஆட்டோட ஃபுல் குடல்லையுமே அப்படியே வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அது வந்து 1 kg வருது. 1 டைம் 2 டைம் இல்லைங்க, 10 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் நல்லா உப்பு போட்டு நல்லா மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடல் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இஞ்சி, 40 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்ல பழமாக 4 தக்காளி பழம் பெருசாக நான் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுரக்காய் பார்த்தீங்கன்னா குட்டியாக பிஞ்சாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சீடு ரொம்ப இருக்காது, குட்டியாக இருக்கிறதுனால பிஞ்சாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சுரக்காய். இந்த குடலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டின்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் அப்படியே 1 கிலோ போட்டியையுமே உள்ளே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, நம்ம குடல் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு 5 விசில் வந்து விட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம குடலை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த குடல் குழம்புல ஊற்றுறதுக்காக நான் கொஞ்சமாக புளியை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ குடல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனஸ் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்பலாம் செவந்து வரணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வந்தாலே போதும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை போகிறது அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கலாங்க. இல்லைனா வந்து நம்ம கடாயில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம போட்டியில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். இப்பயுமே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மட்டன் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாமே சேர்ந்து ஒன்றா வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே வந்து பச்சை வாடை போக நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டான பதத்தில் இருக்கிறதா அர்த்தம். இந்த நேரத்தில் தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் ஒரு டைம் வந்து ஒரு பல்ஸ் விட்டு கூட நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. இல்லையா அதேமாரி குட்டியாக கூட நம்ம கட் பண்ணி வச்சுட்டு உள்ளே நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி வந்து கரைஞ்சி வந்துடும். இருந்தாலும் தக்காளி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 2 தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. அது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் சின்ன கடாயை நம்ம வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா செவக்க விட்டுட்டேங்க. அடுத்து நான் தேங்காய் திருவல் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் போட்டிருக்கேன். ரொம்ப தேங்காய் போட்டோம்னா வந்து டேஸ்ட்டு எடுத்துரும் குடல் குழம்பு டேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் முழு மிளகாக இருந்தால் கூட நம்ம ஜீரகத்தோடையே சேர்த்து வெடிக்க விடலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, தேங்காய்லாம் ரொம்பலாம் வதக்க வேணாம், லைட்டாக வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா எண்ணெய் சட்டியிலே ஒட்டாத அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு வதக்கிடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடாயிலே இப்போ வந்து குடல் குழம்பு வைக்கலாங்க. இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ஏற்கனவே குக்கரில் நம்ம ரெடியாக இருக்கிற இந்த குடலோடு சேர்த்து இந்த பேஸ்ட்டெல்லாம் உள்ளே சேர்க்க போகிறோம். அந்த கடாய் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால என்னால் தூக்கி அதில் கொட்ட முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியாலே எடுத்து நான் போட்டுக்கிட்டேங்க. அந்த எண்ணெய் சட்டியில் உள்ள அந்த பேஸ்ட்டையுமே ஃபுல்லாகவே நம்ம அப்படியே கழுவி அந்த குடல்லே ஊற்றிக்கிட்டேங்க. அந்த குக்கர்லேயே உள்ளே சேர்த்துக்கிட்டேன். உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே போல் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாட்டு மல்லித்தூள் நல்லா கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த நேரத்தில் உப்பு லெவல் செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயுமே உள்ளே சேர்த்து நல்லா இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையுமே உள்ளே சேர்த்துட்டு, குடல் ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக மறுபடியுமே குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சமாக புளி வந்து எல்லாத்தையுமே நம்ம ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம புளியையுமே அதில் ஊற்றி கொஞ்சம் வாயில் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு புளிப்பு இருந்ததுக்கப்புறம்
நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையுமே உள்ளே சேர்த்துட்டு இப்பயுமே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றிருக்கேன், புளியோட டேஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் தாங்க விட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து பிஞ்சு சுரக்காய், அதனால் 3 விசில் கரெக்டாக விட்டேன். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. குடல் குழம்பு பார்த்திங்கன்னா எப்போதும் போலவே செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நம்ம குழம்ப வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை வாசனையெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. குடலும் நல்லா வெந்துருச்சு, ஏற்கனவே வெந்ததுனால இன்னும் மறுபடியும் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுரக்காவுமே கரெக்டான அளவில் வெந்திருக்கு. குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக குழம்பு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.